வாரத்தின் நியூஸ் ஹைலைட்ஸ். வணக்கம் நேயர்களே, இது தந்தையின் நியூஸ் ஹைலைட்ஸ். இந்த வாரம் முழுக்க நடந்த பல்வேறு பரபரப்பான சம்பவங்களை பற்றி தான் இப்போ பேச இருக்கோம். சலீம், இந்த வாரம் ஒரு பரபரப்பான வாரம்ன்றதை தாண்டி ஒரு அதிரடியான வாரமாக அமைஞ்சிருக்கு இல்லையா? ஜந்தர் மந்தர் பற்றி பேசுகிறீங்களா? இல்லை, நான் ஜனநாயகன் FDFS கொண்டாட்டத்தை பற்றி சொல்ல. ஓகே. கூட்டம் பார்த்தீங்களா எப்படி அள்ளுச்சுன்னு? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட கான்சென்ட்ரேஷனும் FDFS கொண்டாட்டத்தின் போது தான் இருந்தது. நீங்கள் போயிருந்தீங்களா FDFSக்கு? பெரிய கொண்டாட்டமாக தான் இருந்தது. ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு ரசிகர்கள்லாம் பெரிய குத்தாட்டத்தோட படத்தை வரவேற்றாங்க. ஆனால் ரமேஷ், நாங்களும் தான் ஸ்டூடியோவில் அடைப்பட்ட கிளிகளான நீங்கள் வெளியில் பறக்கக்கூடிய, சிறகடித்து பறக்கக்கூடிய இராணுவ படையாக இருக்கீங்க. அதனால் களத்தில் இம்பேக்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி விரிவாக பேசலாம். இப்போ வேற ஒரு களத்துக்கு நம்ம போக வேண்டியது அவசியமாகிறது. ஜந்தர் மந்தரில் நாடே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறி இருக்கு. நீட் தேர்வுக்கு எதிராக இவ்வளோ பெரிய போராட்டம் ஒரு சாத்தியமா அப்படின்னு இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்ததை நடத்தி முடிச்சு காட்டியிருக்காங்க இல்லைங்களா சலீம்? எஸ் பார்த்திபன், நீங்கள் நம்ம ஸ்டுடியோவிலேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மினிட் பை மினிட் அப்டேட்லாம் பார்த்தீங்க. நம்ம ரமேஷ் சென்னை ஃபீல்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக பார்த்தாரு எப்படி இருந்ததுன்னு சொல்லி. நான் நம்ம ஆஃபீஸ் சார்பாக டெல்லி ஜந்தர் மந்தருக்கே போயிருந்தேன். ஓகே. எப்போ போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கரெக்டாக நாடாளுமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் அங்கே தான் இருந்தேன். அந்த ஜந்தர் மந்தர் அப்படிங்கிறது டெல்லியில் நம்ம ஆடியன்ஸுக்கு புரியறதுக்காக அந்த ஜந்தர் மந்தர் சாலை அப்படிங்கிறது டெல்லியில் எப்போவுமே யாராவது நான் போராட்டம் பண்ணணும்னு எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னாங்கன்னா, சரி ஜந்தர் மந்தருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி டெல்லி போலீஸ் அவங்கள ஜந்தர் மந்தர் அனுப்பிடுப்பாங்க. அந்த ரோட்ஸ் எல்லாம் பார்த்தா ரமேஷ் ரொம்ப நல்லா தாராளமாக இருக்கும். ஒரே ஸ்ட்ரெச்சில் இருக்கும். நல்ல பெரிய ரோடு, அது பாதி ரோடு வரைக்கும் வாகனங்கள்லாம் அலோவ் பண்ணுவாங்க. பிறகு பேரிகேட் போட்டு போராட்டம் நடத்துகிறவங்களுக்கு ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும், அங்கே போராட்டம் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஜந்தர் மந்தர் சாலை எங்கே இருக்குன்னா, பார்லிமெண்ட்லேருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர்னு சொல்லலாம். ஓகே. ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நல்ல ப்ராட் ரோட்ஸ். நிறைய நாள் இந்த போராட்டம் ஆரம்பிச்சதுலேருந்தே இந்தியா முழுவதும் வெவ்வேறு பகுதியிலேருந்து டென்ட் அடித்து அங்கேயே தங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவர் நம்ம இந்தியாவில் கல்வி புரட்சி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் லடாக்கில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடித்த படம் பேர் என்ன ரமேஷ்? நண்பன் படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்களா பார்த்திபன்? எஸ், கொசக்சி பசப்புகழ்னு அந்த கதாபாத்திரத்தோட வடிவமைப்பு. அதோட ஒரிஜினல் ஹிந்தியில் 3 Idiotsல அமீர் கான் நடிச்சிருந்தார். ஃபுங்சுக் வாங்குடு அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். அது இவருடைய பர்சனாலிட்டி அடிப்படையில் தான் வடிவமைக்கப்பட்டுச்சுன்னு அப்போத்துலேருந்தே ஒரு டாக்ஸ் இருக்குது. இப்போது பேரோடு சேர்த்து ஆளும் இப்போ பயங்கர ப்ராப்ளம் ஆகிட்டார். பாருங்கள், அவர் 26 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டாருங்க ரமேஷ். இன்னும் ஒருத்தர், அதாவது தீப்கே அப்படிங்கிறவர் வெறும் 30 வயசு தான். அவர் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவராக இருக்கிறார். ஸோ அவங்கெல்லாம் இருந்தப்போ அந்த களம் பரபரப்பாக இருந்தது. பட் நான் போன அன்னைக்கு தான் சோனம் வாங்சுக்கு போலீஸ் வலுக்கட்டாயமாக ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. எங்ககிட்ட ஹைகோர்ட் உத்தரவு இருக்குது, உங்களுடைய உடல் நலம் கெட்டு போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிருந்தாங்க. பட் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்க்க முடிஞ்சது. அந்த பிளக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அந்த போராட்டத்தில் இருந்தாங்க. ஜென்சி இளைஞர்கள் அவங்கெல்லாம் போகும்போது அப்படி இருந்தாங்க. ரொம்ப களம் ரொம்ப அமைதியாக தான் இருந்தது. பட் மறுநாள் தான், அதாவது 20ஆம் தேதி நாடாளுமன்றம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க செஷன். மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாள். முன்னாடியே இவங்க அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட போகிறோம், மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நாடாளுமன்றத்தை முற்றுகையிட அந்த யங்ஸ்டர்ஸ் கும்பல் ஜந்தர் மந்தர்லேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ அங்கே தான் அந்த தள்ளுமுள்ளு காட்சிகள் அரங்கேறியது. அப்புறம் அந்த கண்ணீர் புகை குண்டுகள்லாம் வீசப்பட்டது. அந்த போராட்டமே வேற டேர்ன் எடுத்து போச்சு. இந்த டெல்லி ஜந்தர் மந்தர் பல வரலாற்று போராட்டத்தை பார்த்த ஒரு இடம் தான். விவசாயிகள் அங்கே போராடி இருக்கிறாங்க. பட் ஜென்சி இளைஞர்கள் அங்கே வரும்போது அந்த போராட்ட களம் எந்த மாதிரியான வித்தியாசம் அங்கே இருந்தது? ரொம்ப ஆக்டிவாக லைவாக இருந்தது. நம்ம போராட்டத்துக்கு தான் வந்திருக்கோமானே நமக்கு ஃபீல் ஆகலை. மற்றவங்க போராட்டம் பண்ணும்போது இப்போ விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க, வேறு அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ரொம்ப சீரியஸாக இருக்கும். பட் ஜென்சி இளைஞர்கள் போராட்டம் பண்ணுறது நம்ம ஏதோ ஒரு காலேஜுக்குள்ளே ஒரு ஃபீல். எல்லாருமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோனில் வீடியோ எடுத்து நிறைய பேர் போடுறத பார்க்க முடிஞ்சது. ரீல்ஸு, ஷார்ட்ஸ் இதெல்லாம் அங்கே ஷூட் பண்ணி போடுறத நம்ம பார்க்க முடிஞ்சது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப லைவ்லியாகவும் இருந்ததுன்னு சொல்லி. இது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இது ஒரு ஜாலியான அட்மாஸ்பியர், அதே நேரத்தில் போராட்ட கோஷங்களும் எழுந்துட்டு இருந்த ஒரு இடமா தான் இருந்துச்சு. ஆனால் திங்கட்கிழமை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரோட முதல் நாள் ஆரம்பிக்குது. அன்னைக்கு இந்த போராட்டம் வேகம் எடுக்கும் போது தான் அங்கே தள்ளுமுள்ளு தடியடி அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஸோ மாணவர்கள் மேலே இவ்வளவு மோசமாக தடியடி நடத்தணுமா அப்படின்ற ஒரு சர்ச்சையும் அன்னைக்கு தான் ஆரம்பிச்சது இல்லையா?
ரமேஷ், டெல்லியில் நடந்ததை சார் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போது அவ்வளோ ஹாட் அண்ட் ஹேப்பனிங்காக அப்படி போயிட்டு இருக்கும்போது இங்கே தமிழக அரசியல் கட்சிகள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண தொடங்கினாங்க அந்த கட்டத்தில்? டெல்லியில் ஒரு பக்கம் போராட்டம் போய்கிட்டு இருக்கும்போதே தமிழகத்திலையும் டெல்லி போராட்டத்துக்கு ஆதரவாக நிறைய போராட்டங்கள் வந்ததை பார்த்தோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பார்த்த ஒரு மாநிலம். இப்போது நீட் எதிர்ப்புக்கான ஒரு போராட்டம் காலேஜ் கேம்பஸ்குள்ளேயும் வந்தது. குறிப்பாக சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா லயோலா கல்லூரி, நியூ காலேஜ், மாநில கல்லூரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து காலேஜ் உள்ளேயே போராட்டம் நடத்தினாங்க. மற்றொரு பக்கம் டி நகரில் பாலன் இல்லம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில அலுவலகம், அங்கேயே சிஜேபி கட்சியினரும் சரி மாணவர்கள் அமைப்பினர் வந்து அங்கேயே டென்ட் போட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அரசியல் கட்சிகள் நேரில் போய் ஆதரவும் கொடுத்துருந்தாங்க. ரைட். களம் சூடாயிட்டு இருந்தது அப்படின்றத நம்மளாலையும் பார்க்க முடிஞ்சது. டெல்லியில் பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க, ஆனால் ரொம்ப எங்களை காக்க வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அனுப்புகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் சிஜேபி பிரதிநிதிகள் தரப்புலேருந்து முன்வைக்கப்பட்டுச்சு இல்லையா? எஸ் பார்த்திபன், சிஜேபி பிரதிநிதிகள் முதல்ல மத்திய அமைச்சர்களை சந்திக்கும் போது ஜேபி நட்டா அவர்களுடைய வீட்டில் தான் போய் சந்திச்சாங்க. பட் சந்திப்பு முடிஞ்ச உடனே என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நியாயமாக எங்களை எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி நடத்த மாட்டேங்கிறாங்க, அதிகமாக காக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு என்ன சொன்னாங்க, ஒன்று மத்திய அமைச்சர்கள் போராட்டம் பண்ண ஜந்தர் மந்தர் வரணும், இல்லையா நாங்கள் உங்கள் இடத்துக்கு வரமாட்டோம், நீங்கள் எங்கள் இடத்துக்கு வரமாட்டீங்க அப்படின்னா காமனாக ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் கான்ஸ்டியூஷன் கிளப் ஆஃப் இந்தியா, இந்த கான்ஸ்டியூஷன் கிளப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஜந்தர் மந்தருக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே தான் நம்ம தினத்தந்தி ஆஃபீஸ் இருக்கிற ரமேஷ், நம்ம ஆஃபீஸுக்கு நேர் எதிர்த்தாப்பில் ரஃபி மார்க் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்லுவாங்க. அங்கே தான் அந்த பேச்சுவார்த்தையானது நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் போராட்டக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி தானே. எஸ். ஒரு பக்கம் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைனா மாணவர்கள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல், குறிப்பாக நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி அந்த வாயில்கள் மூடப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அதனை தொடர்ந்து அவங்க மேலே கண்ணீர் புகை குண்டுகளை பிரயோகப்படுத்தினது, தண்ணீர் கேனனை வந்து பீச்சு அடித்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. மாணவர்கள் மேலே இவ்வளவு கொடூரமாக தாக்குதல் நடத்தணுமான்னு கட்சிகளும் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. குறிப்பாக இங்கே தமிழகத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் வச்சுட்டு இருக்காங்க. மாணவர்கள் மேலே தாக்குதல்னா உடனே இன்னுமே வலுவாக தன்னோட கண்டனத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தாவேக அரசுல இருந்துமே அமைச்சர் நிர்மல்குமார் இதை பத்தி பேசியிருந்தார். மாணவர்கள் மேல எல்லாம் நீங்க தாக்குதல் நடத்துறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தன்னோட கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருந்தாரு. பட் ஒட்டுமொத்த இந்தியாவுமே உழுக்கின ஒரு விஷயம்னா மாணவர்கள் மேல இவ்வளவு கண்மூடித்தனமான தாக்குதலை வந்து போலீசாரும் துணை ராணுவத்தினரும் நடத்திருக்காங்களே அப்படின்றது தான். இது வரைக்கும் பேசாம இருந்த நிறைய செலிபிரிட்டிஸ் முன்னாடி வந்து தங்களோட கண்டனத்தை பதிவு பண்ணதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அம்சம் என்னென்னா ரமேஷ், இப்போ மாணவர்கள் மேலே அந்த தடியடி நடத்துறதுக்கு முன்னாடி போலீஸார்லாம் பேட்ஜ் இல்லாமல் காணப்பட்டாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த பேட்ஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. முன்னாள் டிஜிபி, நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் டிஜிபி திரு சைலேந்திர பாபு சார் அவர்கள் அவரோட ஃபேஸ்புக்கில் அவர் ஒரு வீடியோ போட்டு இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. யூஸ்வலாக இந்த போராட்டத்தை டெல்லி போலீஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா டெல்லி போலீஸ் மூத்த அதிகாரிகள் வந்து போராட்டக்காரர்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தா சுமூகமாக முடிய, தடியடி இல்லாமல் முடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் எடுத்த உடனே அங்கே பார்த்தா ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. ஒரு மிலிட்ரி யூனிஃபார்ம் மாதிரி போட்டுக்கிட்டு ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் வந்து களத்தில் நிற்கிறாங்க. சீனியர் ஆஃபீஸர்ஸை கேமராவில் பார்க்க முடியல. ஒருவேளை அங்கே இருந்தாங்களா, கேமராவில் அவங்க தெரியலையா அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு டெல்லி போலீஸ் தரப்பில் ஒரு சீனியர் ஆஃபீஸர் பேசியிருந்தால் மாணவர்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருப்பார், நிறைய பேசியிருப்பாங்க. பட் ஒரு கான்ஸ்டபிள் ரேங்க்கில் அல்லது ஒரு அந்த கான்ஸ்டபிளுக்கு அடுத்த கட்ட ரேங்க்கில் உள்ள ஒருத்தவங்க வந்து ஃபீல்டில் நிற்கும் போது, அதுவும் ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் இவங்கெல்லாம் எங்கே டிப்ளாய் பண்ணுவாங்க வழக்கமானா, எங்கேயாவது கலவரம் நடக்குது, மணிப்பூரில் ஏதாவது வயலன்ஸ் நடக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நிலைமை அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகுது அப்படின்னா அங்கே நிலைநிறுத்தப்படக்கூடிய ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸை கொண்டு வந்து எதனால் டெல்லியில் மாணவர்கள் போராட்டத்துக்கு போட்டாங்க அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது. ஸோ அந்த வகையில் இதை யார் இந்த மாதிரி மிஸ்மேனேஜ் பண்ணா, பேச்சுவார்த்தை நடத்தி அன்பாக ஒரு கூட்டத்தை கலைஞ்சு செல்ல வைக்காமல், எப்படி நம்ம திருச்சியில் வந்து எஸ்பி மயில்வாகனன் அவர்கள் இங்கே வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பேசியே அந்த கூட்டத்தை கலைச்சார். ஓகே. ஆனால் அங்கே அதே மாதிரி மாணவர்கள் தான் எல்லாமே யங்ஸ்டர்ஸ், யங் பிளட் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அவங்களுடைய கோரிக்கை அந்த நீட்டு வினாத்தாள் கசிவு அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு பேச்சுவார்த்தையில் கலைக்காமல்
தடியடி வரைக்கும் போனது எதன் காரணமா? ஒரு கண்ணீர் புகை குண்டு வீசினதுனால தான் இவ்வளோ பெருசாச்சு. எஸ், இந்த ரப்பர் பெல்லட் குண்டுகள் எல்லாம் கூட ரப்பர் உபயோகப்படுத்தப்பட்டிருக்காங்க. பெல்லட் குண்டுகள், இன்ஃபேக்ட் ரப்பர் பெல்லட் குண்டுகள் வந்து அந்த அடிபட்ட குண்டு காயங்கள்லாம் பார்க்கும்போது ரப்பர் பெல்லட்டால் அடிச்சிருக்காங்க ஓகே. அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. பட் இதை பற்றி இன்னும் டெல்லி போலீஸும் ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸும் தெளிவுபடுத்தணும். முதல்ல யார் இந்த ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸை களத்தில் இறக்கி விட்டது? டெல்லி போலீஸ் எங்கே போனாங்க? ஒரு பெண் போராட்டக்காரர்களை, யங் ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணும்போது பெண் காவலர்கள் அதிகம் இல்லாத காரணம் என்ன? அங்கே மேல் ஆஃபீஸர்ஸ் ஏன் அதிக அளவில் வராங்க? ஏன் பெண் ஆஃபீஸர்ஸ்க்கு அங்கங்கே வந்து பற்றாக்குறையா? இப்படி பல கேள்விகள் முன்வைக்கப்படும். इस बैरिकेडिंग से आगे हमें नहीं जाने दिया जा रहा। எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. ஒரு வருஷத்தில் 20 லட்சம் பேர் நீட் எழுதுகிறாங்க. கொஷின் பேப்பர் லீக் என்னும் போது எவ்வளோ மன உளைச்சல். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க பேரண்ட்ஸுக்கு மன உளைச்சல், மாணவர்களுக்கு இன்னும் கடுமையான மன உளைச்சல், அவங்களுடைய சகோதரர்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ரொம்ப சீரியஸான ப்ரிப்பரேஷனை வந்து இந்த மாதிரி லீக் அப்படிங்கிறது சோதித்து பார்க்குறோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கோரிக்கை நியாயமானதுன்னு சொல்லி மார்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ஆரம்பத்திலேயே அங்கே ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய போலீஸில் ஒரு சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள கலைப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க தான் பட்டுது. பட் அங்கே ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் எல்லாம் போட்டு டிப்ளாய் பண்ணி கண்ணீர் புகை குண்டுகளை வீசி இன்னும் சில காட்சிகள்லாம் வந்தது. லைக் நாடாளுமன்ற கேட்ஸ் எல்லாம் இழுத்து மூட்டுறதை நம்ம பார்த்துருப்போம், ராஷ்டிரபதி இதெல்லாம் பார்த்துருப்போம். அங்கே காருக்கு பின்னாடி துப்பாக்கி வச்சு எய்ம் பண்ண விஷயம்லாம் வந்திருக்கும் பார்த்தீங்களா? இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு கோபத்தை வர வச்சிருச்சு. நாங்கள் என்ன தப்பு செஞ்சிட்டோம்? ஒரு ரப்பர் குண்டு போட்டு ஏன் அடிக்கிறீங்க? ஒரிஜினல் துப்பாக்கி தோட்டா வச்சு அந்த துப்பாக்கியை எங்கள் மேலே வந்து பாயிண்ட் பண்ணி நீங்கள் வந்து குறி பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை, இது நம்ம ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தலைமுறை, இந்த ஜென்சியோட ஒரு லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் இருக்காங்களே, இதை வந்து இவ்வளவு சீரியஸான சுச்சுவேஷனையும் எப்படி பகடி பண்ண முடியுன்றது வந்து அவங்க கிட்ட இருந்தால் கற்றுக்கணும் போல இருக்கு. இப்போ சலீம், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, போலீஸ் வந்து தடியடியெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்றது. அது என்ன, ஒரு பொண்ணு இது சம்மந்தமாக ஒரு ரீல் போட்டிருக்காங்க. என்னென்னா, நாட்டுக்காக 2 தடியடி வாங்கலான்னு தான் நான் போராட்ட களத்துக்கு போனேன், அங்கே போனால் துப்பாக்கியோட வந்து நிற்கிறான் அப்படின்னு கிண்டலாக சுயப்பகடி பண்ணி அந்த பொண்ணு போஸ்ட் போடுறாங்க. ஸோ இதை இவங்க டீல் பண்ணுறதே ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை நம்மளால் பார்க்க முடியுது. எக்ஸாக்ட்லி. அதே போல் பாருங்கள், இப்போ பீகார்லலாம் போராட்டக்காரர்களே போலீஸ்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி போலீஸ் அங்கிள் வெயில் அதிகமாக இருக்குது, எப்போ அந்த தண்ணீர் வாகனத்தில் தண்ணி அடிப்பீங்க? நாங்கள் குளிச்சுட்டு போயிடுறோம். கேட்கவும் பார்க்கவும் அதிர்ச்சிகரமாகவும் அதே நேரத்தில் சிரிக்காமலே இருக்க முடியல. ஐயோ, சீரியஸான சுச்சுவேஷன், நம்ம சிரிக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த பசங்க போய் இந்த கண்ணீர் புகை குண்டெல்லாம் வச்சிருப்பீங்களா, அது எப்போ பயன்படுத்துவீங்கன்னு ஒரு பையன் கேட்குறான். இன்னொரு பையன் வந்து தண்ணீரை பீச்சு அடிக்கும் போது நீங்கள் குறிப்பிட்டீங்களே வடிவேலு டான்ஸ் ஆடினார்ல, அதே மாதிரியான ஒரு சீனை படம் பார்க்காத அவன் தான் அங்கே வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஒரு பசங்க வந்து மேகம் கருக்குதுன்னு பாட்டை போட்டு அதை வைப் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே. ஸோ ஒரு புரிந்து கொள்ள முடியாத, அதே நேரத்தில் நம்ம ரொம்பவே அண்டர்மைன் பண்ணப்பட்ட ஒரு தலைமுறையாக ஜென்சி இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல, கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. அதாவது எதையும் சந்திப்போம், நாங்கள் எந்த லெவலுக்கும் போவோம் அப்படிங்கிற ஒரு தயாரிப்புலையும் எங்கேயுமே சோர்ந்து போல அவங்க அந்த ஸ்பிரிட் அப்படியே வச்சுருந்தாங்க. இன்னொரு ரீல் பற்றி சொல்லும் போதுங்க ரமேஷ், ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேமராவை எடுத்துகிட்டு ஒவ்வொரு போலீஸ் டீம்கிட்ட போய், அங்கிள் இன்றைக்கி அடிக்க மாட்டீங்கல்ல, இன்றைக்கி அடிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸே சிரிக்கிறாங்க. இல்லை அடிக்க மாட்டோம். ஸோ வடமாநில இளைஞர்களை அந்த போராட்ட காலத்தில் நிறைய பார்க்க முடிஞ்சது. நம்ம தென் இந்தியாவிலேருந்து யாரும் அங்கே வந்திருந்தாங்களா? அந்த காலம் எப்படி இருந்தது? இன்ஃபேக்ட் நம்ம தென்னிந்தியாவிலேருந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள், அப்புறம் ரவிக்குமார் அவரும் வந்திருந்தார். அதே போல் கனிமொழி அவர்கள் போராட்ட காலத்துக்கு வந்து திமுக சார்பாக வந்திருந்தாங்க. இது வந்து நாடாளுமன்ற சீசன், நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறதால நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் மேக்சிமம் ஸ்ட்ரென்த் வந்து திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தும் போது
அப்போ அந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் நடந்தது. மேபி அடுத்த எலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 2029 தாவேகா எம்பிஸ் எத்தனை எண்ணிக்கையில் உள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே இப்போ திமுக பெரிய கட்சியாக இருக்காங்க, கூட்டணி காங்கிரஸ் கட்சி. ஜந்தர் மந்தரில் ஆரம்பிச்ச இந்த ஸ்பார்க் வந்து நாடு முழுக்க பல்வேறு நகரங்கள்லையும் பரவிட்டு இருக்கு. பீகார் எப்படி கையாண்டாங்கன்னு பார்த்தோம். மும்பையிலையும் ஒரு வைரல் மூமெண்ட் போடுச்சு இல்லைங்களா ரமேஷ்? அதாவது அங்கே போராட்டம், பீகார்லேயும் போராட்டம், மும்பையிலையும் போராட்டம், இந்தியா முழுவதுமே போராட்டம் தீவிரமாக போயிட்டு இருக்கு. மும்பை போராட்டம் வந்து சோசியல் மீடியாவில் எல்லாருமே கவனிக்க வச்சுது. காவல்துறை வாகனம் நிற்கிது, அங்கே ஒரு பெண் வந்து அந்த தைரியமாக காவல்துறை வாகனத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை அடிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அந்த இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் தடுக்கிறாங்க. ஸோ சிங்க பெண்களாக இந்த போராட்டத்தில் பெண்களும் அங்கே பங்கெடுத்தாங்க அப்படிங்கிறது தான் பேச வைக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருந்திருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது ஏட்டு சுரக்கா வந்து கறிக்கு உதவாது அப்படின்னு. பொதுவாக இந்த கரப்பான் ஜனதா கட்சி வந்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தொடங்கினப்போ அது ஒரு ஆன்லைன் கட்சி தான் அப்படிங்கிற விமர்சனம் இருந்தது. களத்துக்கு வந்து கரப்பான் ஜனதா கட்சி வந்து பெருசாக வந்து எஃபெக்ட் இருக்காதுன்னு. ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி மத்திய கல்வித்துறை அமைச்சரையே மாற்ற வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு போராட்டமாக இருந்திருக்கு. धर्मेंद्र प्रधान ने रिजाइन कर दिया। இந்த தருணத்தில் ரமேஷ் அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஒரு புகைப்படம் இருக்கு இல்லைங்களா, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு புகைப்படத்தை வந்து ரீக்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு தருணமாக மாதிரி இருக்கு. தியானமென் ஸ்கொயரில் வந்து ஒரு பெரிய ராணுவ டேங்க்கு முன்னாடி ஒருத்தர் வந்து தைரியமாக வந்து நிற்பார். அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டை அந்த பெண் சாதிச்சு காட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது சமூக ஊடகங்களில். இன்னொன்று சலீம், ஜந்தர் மந்தரில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னா, நாடு முழுக்க இருந்து யார் யாரோ சமூக ஊடகங்கள் மூலமாக உணவு டெலிவரி போர்ட்டலில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி அந்த போராட்ட காலத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னாருக்கு சப்ளை டெலிவர் பண்ணணும்லாம் கிடையாது, மொத்தமாக ஆர்டர் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் இலவசமாக உணவு அப்படின்றதையும் சாத்தியப்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களும் ஆர்டர் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அங்கே வரக்கூடிய ஃபுட் டெலிவரி பாய் வந்து யாருக்காவது பசிச்சா வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. காசுலாம் கேட்கல, உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க, பசிச்சா நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. ஆனால் அதை தொடர்ந்து அதையும் கட்டுப்படுத்தணும்னு அரசு நடவடிக்கை எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா. உணவு டெலிவரிக்கு வர்றதோ இல்லை டாக்ஸி சர்வீஸ் இதுக்கெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து உள்ள நுழையிறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மாணவர்கள் போராட்டம், அவங்க மேலே நடத்தப்பட்ட தாக்குதல், அதுக்கு அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, சீரியஸான ரியாக்ஷனும் இருந்துச்சு, பகடி பண்ணுற ரியாக்ஷனும் இருந்தது. எல்லாமே போயிட்டு இருக்கும்போது அரசியல் கட்சிகளும் என்ட்ரி கொடுத்துருக்காங்க இல்லையா. குறிப்பாக எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் யாரெல்லாம் எதிர்கட்சியாக இருக்காங்களோ ரொம்ப ஆக்டிவாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திரு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அவர்கள், அப்புறம் நம்ம சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த அகிலேஷ் யாதவ் அவர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் போராட்ட காலத்தில் அவங்க பங்கெடுத்துப்பாங்கன்னு நினச்சா பிரதமரோட வீட்டு முன்னாடி நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம்னு திடீர்னு கிளம்பி போயிட்டாங்க. அதனால் அது ஒரு பதற்றமான ஒரு சூழல் உருவாக்குச்சு இல்லைங்களா ரமேஷ்? எஸ், எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து பிரதமர் இல்லம் பக்கத்திலேயே போராட்டம் பண்ணுறாரு. உடனே தீர்வு வேணும், மக்களவையில் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்கணும்னு பல கோரிக்கைகளை ராகுல் காந்தியும் வச்சுருந்தாரு. ஓகே. ஆனால் என்ன சொல்கிறது, பிரதமரோட வீடு இருக்கக்கூடிய ஒரு இடம்னா ஒரு ஹை லெவல் செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம், நிறைய ப்ரோட்டோகால் இருக்கக்கூடிய இடமாகவும் இருக்கும். அந்த இடத்துல எதிர்க்கட்சி தலைவர் வந்து போராட்டம் பண்ணுறாருன்னா அது வந்து என்ன சொல்ற ஒரு செக்யூரிட்டி கன்சர்னாக மாறிடாதா? பார்லிமெண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்திலே ராகுல் காந்தி அவர்களுடைய இல்லம் இருக்கும், கொஞ்சம் தூரத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய இல்லம் இருக்கும். ஸோ எங்கே பிளான் பண்ணாலும் ஒரு 15-20 மினிட்ஸில் போயிடலாம். ரைட். அதனாலவே ஒரு பாதுகாப்பு காரணங்கள் அப்படின்ற ஒரு அடிப்படையில் எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்க, ராகுல் காந்தி அவர்கள் உட்பட. ஆனால் அவரை கையாண்ட விதமும் வந்து பெரிய விவாதத்துக்குள்ளாச்சு இல்லைங்களா. காலை பிடிச்சி தரன்னு இழுத்தாங்க, அதுக்கப்புறம் குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் கைது பண்ணியிருக்காங்க. பிரியங்கா காந்தி அவர்களையும் கூட ரஃப் ஹேண்டில் பண்ணி தான் கைது பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம காட்சிகளோட பார்க்க முடிஞ்சது. क्या कुछ चोट लगने की भी बात है क्या मौसमी? பட் இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, போராட்ட களத்துக்கு போகாமல் ஏன் இங்கே வந்து பிரதமர் வீட்டு முன்னாடி ஏன் வரணும் அப்படின்றத எனக்கு பர்சனலாக ஏற்பட்ட சந்தேகன்றதை தாண்டி சோனம் வாங்சுக்கோட மனைவி அவங்களுமே இதை சார்ந்த கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அரசியல் கட்சிகள் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இங்கே வாங்க, எதுக்கு அங்கே போய் இவ்வளோ பிரச்சனை இழுத்து விட்டுருக்கீங்க அப்படின்றதையும் பதிவு பண்ணாங்க. ஸோ அரசியல் கட்சிகளோட நிலைப்பாடு எப்படி போயிட்டுருக்கு காங்கிரஸ் தாண்டி ரமேஷ்?
தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுமே போராட்டத்துக்கு நேரில் போய் ஆதரவு பண்ணியிருந்தாங்க. கனிமொழி நேரில் போயிருந்தாங்க. ஆசா ஜந்தர் மந்தர் இடத்துக்கே போயிட்டு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. வைகோ, துரை வைகோ, திருமாவளவன் அப்படின்னு தமிழகத்தில் யாருக்கெல்லாம் எம்பிக்கள் இருக்கோ அவங்க எல்லாருமே ஆதரவு கொடுத்துருந்ததையும் பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரசியல் தலைவர்கள் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான், மற்றபடி வேற எந்த இன்ட்ராக்ஷனும் தேவையில்லை அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ராகுல் காந்தி அங்கே போய் போராட்டம் பண்ணார் நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் தேசிய ஊடகங்களில் ஒரு சில ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் போட்டாங்க. ராகுல் காந்தியினுடைய மூக்கில் இருந்து ரத்தம் வர மாதிரி ஒரு பிக்சர். ஸோ அந்தளவு வந்து போராட்டக்காலம் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அடுத்த நாள் அவர் ரொம்ப கேஷுவலாக வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு. அது சார்ந்து இங்கேயும் ஒரு சர்ச்சை வந்துச்சு இல்லைங்களா? இங்கே தமிழக அரசு காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அதுக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணல. ரொம்ப தாமதமாக ஒரு நாள் கழிச்சு தான் வந்து அது சம்மந்தமான ஒரு அறிக்கை தான் வெளியாச்சு சமூக ஊடகத்தில். அதை தாண்டி வேற பெரிய ரியாக்ஷன் வரலையே அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டுச்சு. காங்கிரஸ் கட்சி வந்து ராகுல் காந்தி அங்கே கைதாகும் போது அன்னைக்கு நைட்டே இங்கே சென்னையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. வனகல் மாளிகை பக்கத்தில் போராட்டம் நடத்தி அரெஸ்ட் இருந்ததெல்லாம் பார்த்தோம். அவங்களுடைய போராட்டம் ஆனால் பெரிய வீரியமாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டு. ஓகே, இன்ஃபேக்ட் முன்னாடி வந்து திமுகவும் காங்கிரஸும் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. ராகுல் காந்தி அவர்கள் போராட்ட களத்தில் இருக்கார் அப்படின்னா அவங்களை சுற்றி திமுக இருந்திருப்பாங்க. பட் இப்போ அப்படி இல்லை, காட்சிகள் மாறிடுச்சு. அவங்க தமிழ்நாட்டில் எப்போ திமுகவை விட்டுட்டு தாவேக்காவோட கூட்டணி வச்சு அமைச்சரவையில் பங்கு வகிச்சாங்களோ மிகப்பெரிய விரிசல் விழுந்து போச்சு. அதுக்கு முன்னாடியே விரிசல் இருந்தது, பட் ரொம்ப பெருசாகிடுச்சு. இப்போ டெல்லியில் காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஏதாவது ஒரு போராட்டம் நடந்தால் திமுக பங்கேற்கிறது இல்லை. காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து விட்டு நாங்கள் எதிர்கட்சியோடு இணக்கமாக இருப்போம் அப்படிதான் திமுக. நாடாளுமன்றத்திலேயே இந்த பக்கம் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு திமுக வந்து தனியாக தான் போராட்ட களத்தில் இருந்தாங்க. திமுகவுடைய 22 எம்பிக்களும் தனியாக ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அங்கே இருந்து அவங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இனிமேல் யாரும் இவங்க கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது, அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்னு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க போல இருக்குது. பட் அது நாட்டாம படத்தில் சின்ராசு பாருங்க தனியாக இருக்கான்ற மாதிரிலாம் மீமெல்லாம் போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பட் அவனை சீரியஸ் நோட் என்ன சொன்னாங்கன்னா, ராகுல் காந்தி ஒரு வேளை திமுக கூட்டணியில் இருக்கும்போது ராகுல் காந்தி மேலே இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தா, இந்த மாதிரி ரத்தம் வழிகிற பிக்சர் மட்டும் வெளியாகிருந்தா இவ்வளோ நேரம் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கே போயிருப்பாரு, நேரில் போய் சந்திச்சிருப்பாரு. ஆனால் இப்போ பாருங்க உங்களை கண்டுக்க யாருமே இல்லைன்ட்டு ஒரு சீரியஸ் டோனில் ஒரு பகடி கலந்த விமர்சனமும் வைக்கப்பட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. செலிமனோட வடமாநில நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நீட்டுக்கு எதிராகவும் முதல்ல குரல் கொடுத்தது தமிழ்நாடு தான். அதே மாதிரி இந்த கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக முதல்ல குரல் கொடுத்ததும் தமிழகம் தான். ஆனால் நீட் விவகாரம் இவ்வளோ பெருசாக வெடிக்கும் போது தமிழ்நாடு சைடில் வந்து ஆரம்பத்தில் ஒரு சுணக்கமான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சே அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணார். எனக்கே ஒரு கியூரியாசிட்டி இருக்க தான் செஞ்சது. ரமேஷ், நீங்கள் களத்தில் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு டல்லாக தான் இருந்தது. எப்போ மூமெண்ட் பிக்கப் ஆச்சுங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்? டெல்லியில் போராட்டம் வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு வந்து பெரிய அளவில் போராட்டம் இல்லை. தமிழ்நாடு களம் அப்படிங்கிறது ஒரு டல்லாக தான் இருந்தது. திடீர்னு தலைமைச் செயலகம் முன்னாடி வந்து பாடகர் அறிவு வந்து மத்திய கல்வி அமைச்சர் வந்து பதவி விலகணும், நீட் தேர்வை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. திடீர்னு ஒரு ரேப் பாடகர் தலைமைச் செயலகம் வராருன்னொன்னா காவல்துறை வந்து அவர் அங்கிருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான முயற்சியை ஈடுபடுறாங்க. சிஎம் ஆஃபீஸ்க்கு தகவல் போகுது. உடனே வந்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வந்து பாடகர் அறிவை கூப்பிட்டுட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஓகே உங்களுடைய கோரிக்கை எல்லாமே சொல்லுங்கன்னு பேசுகிறாங்க. பேசிட்டு தலைமைச் செயலகத்துக்கு அப்படியே அவர் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலையுமே இந்த போராட்டம் களம் கொஞ்சம் வேகம் எடுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். மாணவர்கள் அமைப்புகள் போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறாங்க. கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் நிறைய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. திரை பிரபலங்கள் எல்லாமே போராட்டத்துக்குள்ளே வராங்க. இயக்குனர் பா ரஞ்சித், அதே மாதிரி வெற்றிமாறன், நடிகை ரேவதி, ஆண்ட்ரியா, இவங்களாமே வந்து போராட்டத்துக்குள்ளே வந்து வயசு கொடுக்கும்போது தமிழ்நாட்டிலையும் இந்த போராட்டம் வந்து பேசப்படுது. சலீம், இல்லை வழக்கமாக செலிபிரிட்டிஸ் இது மாதிரி சோஷியல் காஸ்க்காக வராங்கன்னா பாரஞ்சித் அவர்களோ இல்லை வெற்றிமாறன் அவர்களோ வந்து ரொம்ப பரிச்சயமானவங்க இந்த மாதிரி களத்தில். ஆனால் நடிகை ஆண்ட்ரியா அவர்களும் ரேவதி அவர்களும் வந்து பேசினது ஒரு கூடுதல் கவனம் பெற்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் நடிகை ஆண்ட்ரியா சொல்லியிருந்தாங்க, இதனோட முதல் போராட்டம் மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ண விதமாக நான் வந்திருக்கேன் அப்படின்னதுமே சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோட்டஸ்ட் என் வாழ்க்கையில். நான் பிகாஸ் where the mind is without fear and the head is held high, where knowledge is free. Into that heaven of freedom, my Father, let my country awake. So, where knowledge is free, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். Knowledge is our birthright. It is நம்ம உரிமை அது. And if the system is denying that to
our students, then the system has to be rectified. நடிகை ஜோதிகாவும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. போராட்டம் பண்ற மாணவர்களுக்காக அவங்க குரல் கொடுத்திருந்தாங்க. அவங்க ஓப்பனா பேர் பதிவு பண்ணாங்க, ரிசைன் பண்ணுங்க தர்மேந்திர பிரதான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கமெண்ட்ஸ்ல வழக்கம் போல அவங்களுக்கு எதிரான நிறைய கமெண்ட்ஸ் வரத்தான் செய்யும். அது எல்லாமே வந்து காமன் கம்போஸ்டர் ஜோதிகா அவர்கள் டீல் பண்ணதையும் பார்க்க முடிஞ்சது. இத்தனை போராட்டமும் எத்தனை கலேபரமும் சிஜேபி தரப்புல இருந்து முன்வைக்கக்கூடிய இந்த 3 கோரிக்கைகளுக்காக தான் இல்லையா? எஸ். என்னென்ன கோரிக்கைகள் அது? அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று, போராடினவங்க மேலே வழக்கு போட்டிருக்கீங்க, அந்த வழக்கை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, நீட் தேர்வு சம்மந்தமாக யாரெல்லாம் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க குடும்பத்துக்கு நிவாரண உதவி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 3, கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு சொல்கிறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. முதல்ல 2 கோரிக்கைகளை நாங்கள் உடனே செய்கிறோன்னு அரசு சொன்னாலும் கல்வி அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் டைம் கேட்டாங்க. பட் மறுநாள் மீட்டிங்க்கு முன்னாடியே அறிவிப்பு வந்துருச்சு, கல்வி அமைச்சர் ராஜினாமா செஞ்சிட்டார். ஸோ தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா வந்து இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்களுடைய அமைச்சரவையில் ஒரு போராட்டத்தின் கோரிக்கையை ஏற்று ஒரு அமைச்சர் ராஜினாமாவே செய்கிறாருன்னா இது முதல் முறை. எஸ். பிரதமரும் நிறைய மாணவர்களுக்கான சில விஷயங்கள் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன் காணொலி மூலமா. எஸ். என்னென்ன கோரிக்கைகள் சொல்லுங்க. அவரே, அதாவது பிரதமரே வந்து செல்ஃபி மோட்ல ஒரு வீடியோ போட்டதும் ரொம்ப புதுசா இருந்தது. வழக்கமாக யார் வச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, பிரதமர் அவர்கள் 2வது ஒரு வீடியோ போட்டாரு செல்ஃபி மோட்ல. பட் அந்த வீடியோல ஃப்ரேமிங் எல்லாம் ரொம்ப நல்லா சிறப்பா, ஃப்ரான்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப ஜோஷா ஆரம்பிச்சார் அந்த வீடியோ. ரொம்ப ஷார்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி செகண்ட் வீடியோ போட்டார். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து நிறைய பேசுவாங்க. இங்கே ஜனௌஷதியில் வந்து சால்சிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு சமீப காலத்தில் வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ பிரதமர் மோடியோடைய ஸ்கின் வந்து நல்லா மினுமினுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் அதோட ரிசல்ட் அப்படின்ட்டு அதையும் மீமாக்கி நம்மளோட ஜென்சி தலைமுறையினர் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியலையேப்பான்னு தான் இருக்குது. மத்திய அரசு வந்து இந்த விவகாரத்தை அடுத்து நாடாளுமன்றத்துக்கும் கொண்டு வரதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஒரு மசோதா நிறைவேற்றுறதுக்கான திட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. நாடாளுமன்ற விவகாரம் உங்களுக்கு ரொம்பவே அத்துப்படி. என்ன பிளான் வச்சிருக்காங்க? ஸோ அவங்க வச்சிருக்க பிளான் பொறுத்த வரைக்கும் ரமேஷ், அதாவது பிரதமர் ஏற்கனவே மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கேபினெட் மீட்டிங் நடக்க போது நாங்கள் மிக ஸ்ட்ரிக்டான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு மசோதாவும் அரசு தரப்பில் அதாவது வந்து கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி கேபினெட் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேபினெட் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க மத்திய அமைச்சரவை. நாடாளுமன்றத்தில் வைக்கப்படக்கூடிய அந்த மசோதாவில் யாரெல்லாம் அந்த பேப்பர் லீக்குக்கு உடந்தையாக இருக்காங்களோ அவங்க மேலே கடுமையான சட்ட நடவடிக்கை, அதாவது சிறை செல்லக்கூடிய நடவடிக்கை, இத்தனை ஆண்டு காலம் சிறை அப்படின்னு இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபைனும் ரொம்ப ஹெவியாக இருக்கும், 1 கோடி வரைக்கும் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான மெஷர்ஸை கொண்டு வர மாதிரி தான் அந்த மசோதாவை பற்றி பேசுகிறாங்க. ஒரு கரப்பாம்பூச்சின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு இந்த விவகாரம் மத்திய கல்வி அமைச்சர் வந்து பதவி விலகிற அளவுக்கு கொண்டு வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ வரும் நாட்களில் இது இன்னும் எந்தெந்த திசையில் போக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஜந்தர் மந்தர் பற்றி நிறைய பேசிட்டோம். ஜந்தர் மந்தர் வேகம் எடுக்கும்போது இது எல்லாம் வந்து எங்கள் தலைவர் படம் ரிலீஸை கெடுக்கிறதுக்காகத்தான் சொல்லிட்டு சில கமெண்ட்ஸ் எல்லாம் தமிழக சமூக ஊடக பதிவுகளில் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒரு வழியாக ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றத மார்க் பண்ணும் விதமாக தான் இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். என்ன நடந்துச்சு ரமேஷ்? ஜனநாயகன் படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சிஎம்மோட ரசிகர்கள், முன்னாடி நடிகர் விஜயோட ரசிகர்கள், இன்னைக்கு இப்போ சிஎம் விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படான்னு வரும்போது டேட் சொல்லிட்டாங்க. ஜூலை 23 படம் ரிலீஸ் ஆகும்னு சொன்ன உடனே ரசிகர்கள்லாம் அப்போவே கொண்டாட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. FTFS அன்னைக்கு காலை தமிழ்நாட்டில் 9 மணிக்கு படம் ரிலீஸ்னு சொல்லும்போது விடிய காலமே அவங்க தேட்டருக்கு முன்னாடி வந்துட்டாங்க. முதல் முறையாக சிஎம் படமாக வெளியாகுது, இதை பெருசாக கொண்டாடணுங்கிற நிறைய திட்டமிடல். தேட்டர் முன்னாடி பார்த்தோம்னா குத்தாட்டம், கொண்டாட்டம், பட்டாசு வெடிக்கிறாங்க, பாலாபிஷேகம் பண்ணுறாங்க, பெரிய கொண்டாட்டம். நார்மலாகவே நடிகர் விஜயோடைய படமாக வரும்போது பெரிய கொண்டாட்டம் இருக்கும். இது சிஎம்மாக ஃபஸ்ட் டைம் படங்கிறதுனால கொண்டாட்டங்கள் ரொம்பவே பார்க்க முடிஞ்சது. அதுவும் படத்தில் வந்து அந்த டைட்டில் கார்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்னு வரும்போது ரசிகர்கள் கொண்டாட்டம் வேற லெவலில் பண்ணிட்டாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் நம்ம பார்த்த காட்சியை மறுபடியும் பெரிய திரையில் அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. மொத்தமாக முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ திரையரங்கில் நடந்த சுவாரஸ்யத்தை எல்லாம் ரமேஷ் சொன்னார். திரையரங்குக்கு வெளியிலையும் நிறைய சுவாரஸ்யங்கள் நடந்தது.
கோவிலில் வந்து முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க படம் வெற்றி அடையணும் அப்படின்ட்டு. மண்சோறு சாப்பிட்டு பிரார்த்தனை பண்ணாங்க ஜனநாயகன் பெரிய வெற்றி அடையணும்னு. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாகவும் அதே நேரத்தில் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். ட்ரோனில் பால் அபிஷேகம் பண்ணாங்க. ஆமாம், அது தேட்டரில் ட்ரோனில் பால் அபிஷேகம், உள்ள கத்தி கதறி கூச்சல். படம் ஆரம்பிக்கும் போது, படம் முடியும் போது அதே கத்தி கதறின கூச்சல்லாம் அழுகையாக மாறிடுச்சு. அண்ணா அண்ணா அண்ணான்னு சில பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுததெல்லாம் ரீல்ஸாக போட்டிருந்தாங்க. அதுவுமே பார்க்க பெண்கள் மட்டும் இல்லை, அமைச்சர்களும் தியேட்டரில் அழுத காட்சிகள். அதுதான் மெயின் டாபிக்கே. அமைச்சர் முதல்ல பர்வேஸ் அவர்கள் ஆரம்பிச்சாரு, கதறி கதறி அழுதுட்டு இருந்தாரு, இனிமேல் விஜய் அவர்களை திரையில பார்க்க முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் 1 by 1 வீடியோ வர ஆரம்பிக்குது, எல்லா அமைச்சர்களும். அமைச்சர் அழுததுக்கு பிரேமலதா அவர்கள் கவுண்டர் கொடுத்துருக்காங்க போல இருக்கே. அவங்க கொடுக்காம இருப்பாங்களா? என்ன சொல்லியிருக்காங்க சொல்லி அதை பார்த்துருவோம். எஸ், ஒரு கிலோ அரிசி 40-50 ரூபாய் வரைக்கும் உயர்ந்து போயிட்டு இருக்கு. 1 டன் அரிசி நேத்து மட்டும் 15,000 ரூபாய் உயர்ந்திருக்கு. அப்போ மக்கள் நம்பி இருக்கிறது அரிசி. இன்னைக்கு அரிசிக்கே இந்த நிலை என்றால் விலைவாசி உயர்வு எப்படி போகும்? ஸோ கவர்மெண்ட் ஷுட் டேக் ஆக்ஷன். அவங்க தான் இதை பத்தி சிந்திக்கணும். வெறும் சினிமா பார்த்துக்கிட்டு தியேட்டர்ல உட்காந்து அழுதுகிட்டு சீன் ஓட்டுறது கிடையாது. இன்னைக்கு பல கோடி மக்கள் வாழ்வாதார பிரச்சனை. ஸோ பர்வேஸ் அவர்கள் அழுததுமே மற்ற அமைச்சர்கள் ஆஹா அவர் எழுதிட்டாரு, இனிமேல் நாம் அழாமல் இருந்தால் எப்படி அப்படின்ட்டு 1 by 1 வீடியோ வந்ததும் அப்போ தான் நிறைய பேர் சொன்னாங்க அதிமுக இடத்த தான் நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோன்னு ஆதவர்ஜுனா சொன்னார் இல்லை. அப்போ வந்து 2014 வந்து புதிய ஒரு கேபினெட் பதவியேற்றப்போ அங்கே அமைச்சர்களும் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பன்னீர்செல்வம் அவர்களும் அழுதுகிட்டே பதவி ஏற்றாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அந்த தான் இப்போ ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க தாவேக்காவினர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் ஒரு பதிலடி ரெஸ்பான்ஸையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஆனால் இவ்வளவு கொண்டாட்டங்கள் இதெல்லாம் ஜனநாயகனை சுற்றி போயிட்டு இருக்கும்போதே ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் என்னென்னா, எப்படி இருந்த மாநிலம் தெரியுமா தமிழ்நாடு? இந்த மாதிரி சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் போராட்ட காலத்தில் முன்னில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நீட் விவகாரம் இவ்வளோ பெருசாக வெடிக்கும் போது தேட்டரில் போய் இளைஞர்கள் உட்காந்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இல்லைங்களா ரமேஷ்? அதுக்கு தாவேக்கா தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது அமைச்சர் அருண்ராஜ் கிட்ட இதே கேள்வியை செய்தியாளர்கள் முன்வைக்கிறாங்க. சார், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, மற்றொரு பக்கம் போராட்டம் இருக்கு, போராட்டம் நடக்கும்போது இந்த கொண்டாட்டம் தேவையா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. அதுக்கு அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஜனநாயகன் ரிலீஸையும் டெல்லி போராட்டத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடாது, அது வேற களம் இது வேற களம் அப்படிங்கிற ஒரு பதிலையும் சொல்லியிருந்தாரு. இந்த திரைப்படம் எல்லாரும் நீட்டுக்காக போராடிட்டு இருக்கப்ப தாவேகாவினர் வந்து படத்துக்கு இல்ல தயவு செய்து இதே அதையும் நீங்க கம்பேர் பண்ண வேணாம். இது பாத்தீங்கன்னா நீட் மட்டும் இல்ல, மக்கள் பிரச்சனை இங்க நிறைய இருக்கு. அதனால ஒரு நாள் படம் பாக்குறதுனால வந்து அந்த தயவு செய்து அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தாதீங்க. இதையும் கம்பேர் பண்ண வேண்டாம். இது வந்து எங்களுடைய ஒரு எமோஷனலான ஒரு கனெக்டான இது மூவி. ரைட், ஆன்சர் சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த கொஷின் யார் மனசுல இருந்தும் இன்னும் முழுசாக விலகலை அப்படின்றதையும் நம்மளால் நிறைய பதிவுகளில் பார்க்க முடிஞ்சது. அரசியல் களத்தில் அவதூறு பேசுறதுன்றது புதுசு கிடையாது, நம்ம காலங்காலமாக பார்த்த ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த முறை அவதூறு பேசின ஒரு திமுக எம்எல்ஏ மேலே அதிரடியான ஒரு நடவடிக்கை பாஞ்சிருக்கு இல்லைங்களா? என்ன நடந்துட்டு இருக்கு ரமேஷ்? அதாவது விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் முதலமைச்சர் பற்றி அவதூறா பேசினாரு அப்படிங்கிறது தான் அவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. சட்டசபையில் முதலமைச்சர் பேசின சில விஷயத்தை முன் வச்சு அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. ரியாக்ட் பண்ணும்போது அது முதலமைச்சரை மிரட்டக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு தாவேக்கா நிர்வாகிகள்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கே போய் திமுக எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, விளாத்திக்குளம் எம்எல்ஏ திரு மார்க்கண்டேயன் அவர்கள் தான். இதுக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ அவர்களையும் அரெஸ்ட் பண்ணாங்க. பட் அவர் உடனே வெளியில் வந்துட்டார். இவரும் இந்த மாதிரி வெளியில் வந்துடுவாருன்னு நினச்சா ஆனால் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. 15 நாள் அவருக்கு வந்து இப்போ ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ திமுக தரப்புல இருந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க இதுக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எப்படி டீல் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு 50 வக்கீலுங்க உள்ளே வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். மார்க்கண்டேயனுக்கு வாதாடுறதுக்காகவே 50 வக்கீல்கள் அன்னைய டேல களத்தில் இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியையும் பார்த்தோம். அவதூறு வழக்குக்கு ஏன் கைது அப்படிங்கிற கேள்வியை தான் திமுக தரப்புலேருந்து எழுப்புறாங்க. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் நடக்கிறது வந்து சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அவதூறு வழக்கை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க, ஏன் கைது நடவடிக்கை, அதுவும் எம்எல்ஏவை ஏன் கைது பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை திமுக எழுப்புறாங்க. சட்டப்படியும் மனசாட்சிப்படியும் நடந்துக்கோங்க அப்படின்னும் ஸ்டாலின் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. பட் இந்த மாதிரி அவதூறு பேச்செல்லாம் இனிமேல் வந்து லைட்டெல்லாம் விட்டுறாதீங்க, நடவடிக்கை எடுக்கன்னு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. தாவேக்காவே இதுக்கு கண்டனம் சொல்லியிருந்தாங்க. சட்டத்தின் ஆட்சி எது சத்தியத்தின் ஆட்சி எது அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. திமுக வந்து ஆபாச பேச்சாளர்களை வந்து ரொம்ப ஊட்டி வளர்க்குறாங்க, மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பதிலை தாவேக்காவும் கொடுத்துருந்தாங்க. ரைட், இந்த நிலையில் கனிமொழி அவர்களும் மார்க்கண்டேயன் அவர்களை சிறையில் போய் சந்தித்து பேசியிருக்காங்க. பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வெளியில் சொல்லியிருக்காங்க, சிறை ஒன்றும் திமுகக்கு புதுசு கிடையாது, நாங்கள்லாம் எல்லாம் பார்த்து வந்தவங்க தான்,
இட் டசன்ட் மேட்டர் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. ஸோ இட் இஸ் கெட்டிங் இன்டென்ஸ் அப்படின்றத பார்க்க முடியுது. டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்ற அந்த நரேஷன் வந்து ரொம்ப வலுவாகவும் இன்டென்ஸாகவும் போயிட்டு இருக்குன்றதையும் பார்க்க முடியுது. இதில் கைதாகும் போது திமுக எம்எல்ஏ மார்க்கண்டியன் சொன்ன செய்தியும் முக்கியமாக பார்க்கப்பட்டது. என்னை வந்து போலீஸ் துப்பாக்கி முனையில் மிரட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைதானப்போ தாவைக்காவலை இணைய சொல்லியும் ராஜினாமா பண்ண சொல்லியும் என்ன மிரட்டுறாங்க ஒரு குற்றச்சாட்டை அனிதா ராதாகிருஷ்ணன் முன் வச்சிருந்தார். இப்போ இன்னொரு திமுக எம்எல்ஏ கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் போதும் அவரும் ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறார். ஸோ மார்க்கண்டேயன் அவர் வந்து ஜாமீன் கேட்டு மனு கொடுத்திருந்தாரு, அதுவும் ரத்து செய்ய தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இன்னொரு குற்றச்சாட்டு RS பாரதி அவர்கள் தூண்டி விட்டு தான் இப்படி பேசினாருன்னு ஒரு குற்றச்சாட்டு, அப்படி ஒரு குற்றச்சாட்டையும் முன் வைக்கிறாங்க. ஓகே, அதனால தான் கஸ்டடியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் கஸ்டடிக்கு போலீஸ் காவல்துறை வந்து 2 நாள் கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறதுக்கு டைம் கேட்டாங்க. ஆனால் நீதிமன்றம் அதுக்கான டைமை கொடுக்கல. காலங்காலமாக இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறவே மாட்டேங்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் பெனிக்ஸ் ஜெயராஜ் சம்பவத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் திமுக ஆட்சியில் அஜித்குமார், மடப்புரம் அஜித்குமாரோட சம்பவத்தை பார்த்தோம். இப்போது சபரிவர்மனுடைய மரணம். என்ன நடந்துட்டு இருக்கு அதில் இப்போ ரமேஷ்? நாகர்கோவில் விஷயம் வந்து அது ஒரு ட்ராக், தூத்துக்குடியே இன்னொரு ட்ராக்காக தான் காவல்துறை தரப்பு தகவலாக சொல்கிறாங்க. நாகர்கோவில் அப்படிங்கிறது அது காவல்துறை மரணம் விசாரணை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் தூத்துக்குடி விஷயம், அந்த இளைஞன் அருணாச்சலம் விஷயத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா மது விற்கப்பட்டதா, சட்டவிரோத மது விற்பனையில் தான் அருணாச்சலத்தை போலீஸ் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணிவிட்டு அவங்க விசாரணை நடத்துகிறாங்க. எல்லா ஜெயிலில் கைதிகள் இருக்கும்போதும் அந்த கைதிகளோட அருணாச்சலம் பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மயக்கம் அடைஞ்சு விழுறாரு அப்படின்னு அந்த வீடியோவெல்லாம் போலீஸ் வெளியிட்டு இருந்தாங்க. மயக்கமடைஞ்ச வீடியோ இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேள்வி வருது இல்லையா? இப்போ அந்த இளைஞன் அருணாச்சலம் ஒரு வீடியோ வெளியிட்டு பேசியிருந்தாரு. காவல்துறை என்ன தாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ மெசேஜையும் சொல்லியிருந்தாரு. அதுதான் இப்போ ஒரு பூதாகரமாக இருக்கு. எக்ஸாக்ட்லி, அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அருணாச்சலம் அவர்களுடைய தாயார் வந்து கேட்டிருக்காங்க. போலீஸ் வெளியிட்ட வீடியோ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிப்பாக எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சிசிடிவி கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது நார்ம்ஸு. ஸோ அந்த சிசிடிவி காட்சிகள் ஒரு கிளிப்பை மட்டும் போலீஸார் வந்து இது பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜெயில் உள்ள அவர் நிற்கிறாரு, அப்படியே கொலாப்ஸ் ஆகி விழறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த வீடியோவுடைய சிசிடிவி ஆதாரங்கள் இருந்தால் அதையும் கொஞ்சம் வெளிவிடுங்க. போலீஸார் அடித்தாங்களா இல்லை வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்க ஆர்வம் உள்ளவர்கள் அந்த சிசிடிவியும் சேர்த்து கேட்குறாங்க. ரைட், இது சம்மந்தமாக எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து இப்போ கண்டனங்கள் வலுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். உதயநிதி அவர்கள் கூட இதை பற்றி பேசியிருக்காரு இல்லையா? காவல்துறையினுடைய அடக்குமுறை வந்து நிறுத்திக்கணும், லாக் அப் டெத் அப்படிங்கிறதெல்லாம் இனி இருக்கக்கூடாது. ஏற்கனவே நாகர்கோவில் விஷயத்திலையும் உதயநிதி ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ தூத்துக்குடி இந்த இளைஞன் விஷயத்திலையும் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ரைட், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட நீதி எங்கே போச்சு அப்படின்ட்டு முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ இது சம்மந்தமான கேள்விகள் தொடர்ந்து அரசை நோக்கி முன் வச்சுட்டே தான் இருக்காங்க. பட் பார்க்கலாம் எந்த திசையில் போகுது, நமக்கு என்ன பதில்கள் வரும் நாட்களில் கிடைக்க இருக்குன்றது we have to wait and watch. இந்த ஜந்தர் மந்தர் போராட்டம் பற்றி பேசும்போது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் வந்து அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆல்மோஸ்ட் மறந்து போயிட்டோமோன்னு தோணுது. தொகுதி மறுவரையறை, அந்த டீலிமிட்டேஷன் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது போன வாரம்லாம் நம்ம நிறைய பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம். பட் நடுவில் கொஞ்சம் மறந்துட்டோம். வாட் இஸ் த கரண்ட் அப்டேட்? என்ன நடக்க போகுது? எக்ஸாக்ட்லி, இப்போ போன செஷனில் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு அந்த மசோதாவை வந்து டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையை சேர்த்து வந்தாங்க. தொகுதி மறுவரை என்னென்னா 543 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. அதனுடைய எண்ணிக்கையை 815 உயர்த்தணும் நாடாளுமன்ற மக்களவையில். இந்த சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பெண்களுக்கான இடஒதுக்கீடை நாடாளுமன்றத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசல். இந்த மசோதா ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இது சட்டமாக்க முடியல. ஸோ இந்த முறை அப்படியே வருவாங்களா அல்லது இந்த 2 மசோதாவையும் பிரிச்சுருவாங்களா? எதிர்க்கட்சிகள்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்க, இப்போவே கொடுங்க. 543 எம்பிக்கள்லேயே கொடுங்களேன். அதையே நீங்கள் எம்பிக்களுடைய சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி பிறகு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. எம்பிக்களுடைய சீட்டு 543லேருந்து 815 இன்க்ரீஸ் பண்ணால் தமிழ்நாட்டுடைய சீட்டும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரொபோர்ஷனில் இன்க்ரீஸ் ஆனால் கூட ஓவராலாக வட இந்தியா எம்பிக்களை பார்க்கும்போது தென்னிந்திய எம்பிக்களுடைய எண்ணிக்கை அந்த சிக்னிஃபிகன்ஸ் முக்கியத்துவமானது குறைஞ்சிரும் அப்படிங்கிறது இவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 நாளுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு எம்பி பேச இவ்வளவு நேரம்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. 543 எம்பிக்கள் பேசவே நேரம் இல்லையே, 815 எம்பிக்கள் வந்தால் எப்படி நேரம் இருக்கும்? பிரிச்சிருவாங்களோ? இருக்கிற டைம் தானே நம்ம டிவைட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது எம்பிக்களுடைய அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அதாவது எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஆக மொத்தம் இந்த முறை சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி டீலிமிட்டேஷனோட அந்த தொகுதி மறுவரை மசோதாவோட
பெண்கள் ரிசர்வேஷனை கொண்டு வர போகிறாங்களா அல்லது ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கும். திமுகவை பொறுத்தவரை அவங்க ராஜ்யசபாவில் திமுக தலைவராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா எம்பி அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார், இல்லை இந்த போன முறை சேர்த்து கொண்டு வந்து தான் டிஃபீட் ஆகி போச்சு, இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ், ஸோ வந்து 2/3 மெஜாரிட்டி தேவைப்படுது, பட் இந்த முறை பிரித்து தான் கொண்டு வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூடவே நாம தான் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் சப் கொஸ்டின்லாம் கேட்டுருவோமே, பிஜேபியோட திமுக போவீங்களா, 2 பேரும் கூட்டணி வைப்பீங்களா, திமுகவை சேர்ந்தவங்க மத்தியில் அமைச்சர் ஆவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வாய்ப்பே கிடையாது, நாங்கள் பிஜேபியோட சிவா மத்திய அமைச்சராகிற தகவலாம் நிறைய பரவிட்டு இருந்தது. அதுக்கு பதில் சொல்கிறாரா? அதுக்கு பதில் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், வாய்ப்பே கிடையாது, நாங்கள் வந்து பாஜகவோடவும் சேர மாட்டோம், அதே நேரத்தில் காங்கிரஸோடவும் சேர மாட்டோம், காங்கிரஸ் அல்லாத எதிர்க்கட்சிகளோடு சேர்ந்து நாங்கள் நியாயமான போராட்டங்களை முன்னெடுப்போம்னு சொல்கிறார். பாஜகவுடன் திமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லிக்கிறீங்க. நிச்சயமாக நாங்கள் அதான் சொல்கிறோமே, நீங்கள் சொல்வது மாதிரி என்றால் அந்த நேரத்தில் சேர்ந்திருந்தால் தமிழ்நாடு அரசுக்கு நிறைய வாங்கியிருப்போம், பல வகையில் ஆதாயம் பெற்றிருப்போம். கொள்கையில நிலையாக ஒரு கூட்டணி சேர்ந்து வெற்றி பெற்று விட்டு இருந்தோமே தவிர இப்பொழுது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் சென்றதை போல நாங்கள் செல்லவில்லை. அதே போலதான் இப்பொழுதும் நாங்கள் கூட்டணியும் மாறவில்லை, வேறொருவரோடு பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை, ரகசிய பேரமும் எதுவும் இல்லை. ஒரு வழியா தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட்டாரு, ஜந்தர் மந்தர் போராட்டமும் வாபஸ் வாங்கிக்கிறதா அவங்களும் அறிவிச்சிட்டாங்க. ஸோ வரும் வாரத்தில் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குறப்போ நம்ம இன்னும் அதிரடியான ஆக்ஷன்களை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் தொடர்ந்து திமுக வந்து இந்தியா கூட்டணி கிட்ட இருந்து விலகியே இருக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சந்திப்பு நடந்தபோது கூட திமுக அதிலிருந்து விலகி தான் நின்று இருக்காங்க. ஸோ அடுத்த வாரத்திலிருந்து நாடாளுமன்ற களம் இந்த மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக ஒத்தி வச்சுட்டாங்க. ஸோ வர்ற வாரத்தில் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் திமுகவோட ஸ்டாண்ட் எப்படி இருக்க போகுது, இந்தியா கூட்டணி கட்சி எம்பிகளோட எப்படி அவங்க ஒருங்கிணைஞ்சு செயல்பட போகிறாங்களா இல்லையா? ஆனால் வெளியில் மட்டும் கனிமொழி அவர்களும் ஜோதிமணி அவர்களும் ஒன்றா சிரித்து பேசின நண்பேண்டா அப்படிங்கிற லுக்கில் அவங்கள இருந்ததை பார்த்தோம். அது பார்த்தோம். ஆனால் உள்ளுக்குள்ளார எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல, அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொன்று காவிரி விவகாரமும் இப்போ பயங்கரமாக தீயா போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமாம், நம்ம சிஎம் வந்து கர்நாடகா போகிறாருன்னு முதல்ல ஒரு தகவல் பரவிச்சு, பட் எந்த சோர்ஸ்லேருந்து அந்த தகவல் வந்தது அப்படின்னு சொல்லி தெரியல. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல கர்நாடகாவில் போய் பேச்சுவார்த்தை நடத்துறது சரியா இருக்காது. ஓகே, நமக்கு ஏற்கனவே அவங்க தண்ணி தரணும், அதை நம்ம எப்படி வாங்கணுமோ அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் இருக்கணும், சிஎம் நேராக போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலை அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். ஓகே, ஸோ சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் மூலமாக அந்த உத்தரவை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் வந்தது. பட் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போது சொல்லியிருக்காரு, சிஎம்முடைய பயணம் பற்றி எந்த தகவலும் அது சிஎம் ஆஃபீஸ்லேருந்து வரணும், சிஎம் சொல்லணும், மற்றவங்கெல்லாம் சொல்லக்கூடாது, கர்நாடகா போகிறது உறுதி இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அமைச்சர் ராஜ்மோகன் பயன்படுத்தியிருக்காரு. ரைட். இந்த ஜூலை மாதத்துக்கு தர வேண்டியது ஒரு 31 டிஎம்சி பக்கம் தண்ணீர் தரணும். ஆனால் ஒரு டிஎம்சி கூட முழுசாக வரல அப்படின்றது தான் அப்டேட்டாக இருக்குது. பட் அதே நேரத்தில் கர்நாடகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, காவிரி மற்றும் கபினி குறுக்கே இருக்கக்கூடிய அணைகள், அதில் மெஜாரிட்டியாக அந்த 4 அணைகள் சொல்கிறாங்க, எதுலேயுமே வந்து பாதி அளவு கூட நிரம்பாத அளவில் தான் இருக்குது. குறிப்பாக கிருஷ்ணராஜ சாகர் டேமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டிஎம்சி தண்ணி பிடிச்சு வைக்க முடியும்னா 20 கூட இல்லை அப்படின்றாங்க. ஸோ தண்ணி எப்படி தர முடியும் அப்படின்றது அவங்களோட கேள்வி. ஒருவேளை முதலமைச்சர் போறாருன்னா என்ன பதில் கிடைக்க போகுதுன்னு தெரியல. டிகே சிவகுமார் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாரு அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு பக்கம் முதலமைச்சர் வந்து கர்நாடகா போகிறத பாமக போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, மற்றொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் முதலமைச்சர் வந்து கர்நாடகா போகிறத மறுபரிசீலனை செய்யணும், கர்நாடகா போய் பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கிறது அது ஒரு தவறான முயற்சி, அதனால் முதலமைச்சர் கர்நாடகா போகக்கூடாது, பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுங்கிற ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்காரு. ஓகே, அமைச்சர்கள் வந்து படம்லாம் பார்த்து அழுது முடிச்சு எல்லாம் மறுபடியும் பேக் டு ஒர்க் அப்படின்னு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கு, அதுக்கு களம் தயாராகிட்டு இருக்குன்றதையும் பார்க்குறோம் இல்லைங்களா? தாவேகா வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வாக்குறுதிகள்லாம் எப்போ நிறைவேற்றுவாங்க, இந்த பட்ஜெட்டில் அந்த அறிவிப்பு வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புலாம் நிறைய இருக்குது. முக்கியமாக மகளிர் இப்போது மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக கொடுக்குறாங்க, 2500 ரூபாய் கொடுப்போன்னு தாவேகா வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இந்த பட்ஜெட்லேயே அந்த 2500 ரூபாய் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் மகளிர்கிட்ட இருக்குது. ஓகே, ரைட். நிறைய எதிர்பார்ப்புகள் அரசு மேலே என்ன சொல்ல காத்திருக்காங்க, என்னென்ன அறிவிப்புகள் வர காத்திருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கு, 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு பிரேக்கிங் நியூஸ் தான். அப்போ மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி நிறைய அதிரடியான சம்பவங்களோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.
இந்த வாரத்தின் நியூஸ் ஹைலைட்.